ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் செயினை வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணி ஆயில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், போகலாமா? சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வான்ஸ்ன்னு இருக்கும். அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதிக குவாலிட்டி எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பராக. ஏன்னா சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுது, செத்துருது. அப்போ செல்ஃப் அடிக்க முடியல நைட்லாம். அதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல வந்து சம்பவம் ஆயிடுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான் 14ங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் வேறு லெவலில் கொண்டாடுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஆர்எஸ்எஃப் இல்லை மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ்வான பொங்கல் விஷயம் நான் சொல்லிக்கிடுறேன். ஸோ போன வருஷம் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டாடல பெருசாக. ஏன்னா வந்து போன வருஷம் நம்ம தாத்தா இறந்துருந்தாங்க, அதனால் நம்மளால் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கொண்டாட முடியல. இந்த வருஷம் நம்ம இங்கே இருக்கோம், சவுதியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, சவுதி அரேபியாவில் பொங்கல் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் என்னென்ன பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சவுதி அரேபியாவில் பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி தான் டைட்டிலே இருக்கும். அருமையாக இருக்கும், வாங்க ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 2.2 கிலோமீட்டர் தான், 2.2 கிலோமீட்டர். அம்மா வண்டி இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆகுதுங்க, என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி குதிச்சுட்டே தக்க ஏல லூசு பையல. வண்டி வந்துகிட்டு இருக்கான், அவன் பாட்டு வரேன். ஏதோ ஒரு கார் வந்தால் வருவானா, வரமாட்டான். பைக்குனா உனக்கு அவ்வளோ இலக்காரமான மயிறு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஆர்டரை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஹெல்மெட்டோட இது வேறு போடாம விட்டேங்க. இப்போ லாக்கு இப்போ போட முடியல. சரி, ஓகே, ஏதாவது சிக்னலில் வெயிட் பண்ணும்போது போட்டுற வேண்டியதான். ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர், 4.0 வருது வாயில். அந்த 4க்கு அப்புறம் அந்த டாட்டில் எனக்கு பாயிண்ட்டுங்கிற மாதிரியே மண்டைக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. 12 மினிட்ஸுங்க, 4 கிலோமீட்டர் 12 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. டிராஃபிக் நான் இதில் அவ்வளோன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் நல்லா தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இது பொங்கல் வீடியோ மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஏன்னா சவுதியில் பொங்கல்னா என்னன்னு யாருக்குமே பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நியூ இயர்னாலே பெருசாக யாருக்கும் தெரில. அதை இது பண்ண மாட்டாங்க, செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம நியூ இயருங்கிறத நியூ இயராக நினைப்போம். அது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு மதத்தோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். நியூ இயர் எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். புது வருஷம் அப்படின்னு நினைப்போம். பொங்கலும் அதேமாதிரி இந்துக்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகை மட்டும் கிடையாது, அது ஸ்டோர் சாப்பிட்ற எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உழவர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரியும் அந்த சூரியனை பெருமைப்படுத்துகிற மாதிரியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். கொண்டாடுற அந்த விதிமுறைகள் வேணால் ஹிந்து மாதிரி இருக்குமே தவிர நான் எல்லாரும் கொண்டாடணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பொங்கல் பண்டிகை எல்லாரும் கொண்டாடணும். ஏன்னா சோறு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, எல்லாரும் சாப்பிட தான் செய்கிறோம். அதை ரெடி பண்ணுற அந்த உழவர்களுக்கான ஒரு நாள் தான் இது. அப்படிங்கும்போது இது எல்லாரும் கொண்டாடலாம். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷனாகவே மாற்றலாம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பொங்கலையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பொங்கலாக மாற்றலாம் கவர்மெண்ட் கிடைச்சா. எனக்கே சிரிப்பு வருது, அப்படிலாம் அப்படி நடக்காது. ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னு வைங்களேன், தமிழர்களோட அடையாளம் இப்போ ரொம்ப தூரத்தில் இருப்போம். நம்ம தான் உச்சில் இருப்போங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்த பிறகு நிறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் இந்த தமிழர்கள்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் உண்மைகள் வந்துடும் பார்த்தீங்களா. இந்தியாவில் நம்ம தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சிரும். அதனால் அந்த வழியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதை பண்ணால் மாட்டிக்கிடுவாங்க நிறைய பேர். 4வது ஆர்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, தூக்கி போட்டான். 8 கிலோமீட்ரு, 8 இல்லை 10, 9, 10 நினைக்கிறேன் சம்திங். ஏன்னா இப்போ தான் 8. நான் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தே வந்து நான் கேமரா ஆன் பண்ணேன்.
குளிரும் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருக்குங்க. பல்லுலாம் ஆடுது. வைப்ரேட் மோட்டர் செட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பல்லுலாம் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஃபுல்லாக டிராஃபிக் வேறு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, டிராஃபிக் வேறு. இது ஒரு விஷயம். ஓகே பரவாயில்ல, 10 கிலோமீட்டர் 13 நிமிஷத்தில் போயிடலான்னு போட்டிருக்குங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதில் கட் பண்ண போய் இல்லை போலீஸ் நிமிஷம் பிரச்சனை. சும்மா நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் பேசினாலுமே ஆல்ரெடி லேட் ஆயிரும். சும்மாவே லேட் ஆகிட்டு. ஏன்னா ஒரு பொருள் உள்ள வைக்காமல் பார்சல் பண்ணி தந்துட்டாங்க. ரெண்டாவது அது வேற ஒரு கவரில் இருந்துச்சு. திருப்பி போட்டு ரெடி பண்ணி திருப்பி பார்சல்லாம் அவுத்துட்டு திருப்பி ரெடி பண்ணி இது பண்ணி தந்துருக்காங்க. ங்கிற ஒரு நல்ல நாள் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் வழி இல்லைங்க. உண்மையாகவே ஆர்டரும் ரொம்ப கம்மி. இப்போ மணி எத்தனை 6:30 ஆகுது சரிங்களா, 6:30 ஆகுது. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா 5 ஆர்டர் தான் கம்ப்ளீட்டே பண்ணியிருக்கேன். நினச்சி பாருங்க, 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6:30 ஆயிடுச்சு. எனக்கு எத்தனை ஆர்டர் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒன்று. பொங்கல் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகலாங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மந்தமாக போன மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை மறக்கணும், நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுளா என்ன இளவுன்னு தெரில, அந்த விஷயத்தை நம்ம கண் முன்னால் திருப்பி கொண்டு வந்து விட்டுருது. அப்படிங்கும்போது நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறங்கிற மைண்டு போயிடுது. எப்படி இதுலேருந்து வெளியே வர்றணும்னு தெரில சரிங்களா. எப்படி என்ன சொல்லனே தெரிலங்க. உண்மையில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. எப்போவுமே கிடையாது அந்த மாதிரி விஷயத்த நம்ம எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ ஆனால் திரும்ப பார்க்கும்போது நமக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா ஆரம்பித்தேன். நீங்கள் பொங்கல் வீடியோஸ்லாம் நல்லா பங்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஆர்டரும் பெருசாக இல்லை. ஆர்டர் இருந்துச்சுன்னா மலாஸ் போகலாம். மலாஸ் போனால் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க. ஸோ குட்டி மும்பை மாதிரின்னு வைங்களேன். அங்கே போனோன்னா எப்படியும் இன்றைக்கி நல்ல பொங்கல் ஃபங்க்ஷன் நம்மளை நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலிஸே நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. சூர்யா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க, இங்கே வாங்க, நம்ம இங்கே செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. ஆனால் எனக்கு இன்றைக்கி சுத்தமாக இப்போ உண்மை சொல்லணும்னா மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒன்றும் தோணலை எனக்கு. நீ என்ன பண்ணேன்னு தோணாமல் அப்படியே இருக்கு. பார்க்கலாம். இது எடுக்கல வெறுப்பாக தான் இருக்குது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. ஆமாங்க 10:15 ஆகுது. 10:15 ஆகுது. இப்போ ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ 6.7 கிலோமீட்டருங்க. பொங்கல் முடிய போகுதுன்னு வைங்களா. இங்கே உள்ள டைமுக்கு முடிய போகுது, நம்ம ஒரு டைமுக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இப்போ தான் முடிஞ்சிருக்கோம். எப்படி போச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு பொங்கல் சூப்பராக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பொங்கல் போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எத்தனாவது ஆர்டர் கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா 7வது ஆர்டர். 8வது ஆர்டர். மொத்தம் 8வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். டைம் 10 ஆயிருக்கு சரிங்களா. இந்த 10 மணி வரைக்கும் பார்த்தாலே 2 ஆர்டர் கம்மியாக இருக்குது. பட் நம்மளுக்கு 15 ஆர்டர் தேவை. 15 ஆர்டருக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் மேபி கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் கூட ஆட்டமே மாறலாம் சரிங்களா. டபுள் ஆர்டர் அதுவும் ஷார்ட் ஆர்டர்லாம் கிடச்சிச்சு வைங்களா. டக்குன்னு முடிச்சு. ஆனால் அந்த கடைசி 10 நிமிஷம் ஆட்டங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு கை வேற ரொம்ப வலிக்குதுங்க. அது ஸ்கின் உள்ள சதை வந்து மசில் வந்து இதான மாதிரி ஒரு வலிக்குது. எனக்கு எப்போவுமே இருக்கும். நைட்டு தூங்கும்போது ஒரு சைடாக பார்த்து படுத்துட்டாலோ இல்லை கைக்கு மேலே தலை வச்சு படுத்தாலோ உடனே வலிக்காது. இந்த மாதிரி லேட்டாக வலிக்க ஆரம்பிச்சு. இப்போ எனக்கு இந்த கையை ஃபுல்லாக அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த 2 விரல் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த 3 விரல் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணி பிடிச்சா கை இங்கே வலிக்கு. அதான் பார்க்கணும். ரொம்ப அழிச்சிச்சுன்னா சத்தம் கட்டாமல் ரூம் போயிட்டு தூங்கிற வேண்டியதான். ஓ குளிருது. எவ்வளோ டிகிரி இருக்கு? 10 தான் இருக்குது. 10க்கு ஏன் இவ்வளோ குளிருது? இல்லைங்க இங்கே 9, 8, 7 வந்துருக்கு. அதுக்கு தான்